மனிதர்கள் ஆயிரக்கணக்காண்டுகளாக இதன் நிகரற்ற சுவைக்கு இதற்கே அடிமையாகி இருக்கிறார்கள். 9ஆம் நூற்றாண்டில் எத்தியோப்பியாவில் ஒரு மேய்ப்பான் அவன் ஆடுகள் திடீரென அதிக சக்தியுடன் நடக்கிறதை கவனித்தான். அக்காலத்தில் காபி பானமாக இல்லை. அதை பழத்துடன் கலந்து சக்தி தரும் உருண்டைகளாக சாப்பிட்டார்கள். 15ஆம் நூற்றாண்டில் ஏமனில் சூப்பி முனிவர்கள் இரவில் விழித்திருக்கிற காப்பியை பானமாக தயாரிக்க ஆரம்பித்தார்கள். அராபியர்கள் இதன் ரகசியத்தை உலகத்திலிருந்து மறைக்க வெளியே செல்லும் விதைகளை கொதிக்க வைத்து வளராதபடி செய்தார்கள். ஒருவர் இந்த ரகசியத்தை உடைத்தார். அவர் காப்பி விதைகளை மறைத்து இந்தியாவுக்கு கொண்டு வந்தார். அந்த விதைகள் இந்தியாவின் மண்ணை தொட்டவுடன் இந்தியாவில் காப்பி பயிரிடல் அப்போதுதான் ஆரம்பமானது. அதன் பிறகு காப்பி உலகம் முழுவதும் பரவ ஆரம்பித்தது. வர்த்தக பாதைகள் வழியாக அது பல நாடுகளுக்கு சென்றடைந்தது. ஐரோப்பாவில் காப்பி முதல் உயர்ந்தவர்களின் பானமாக இருந்தது. பின்னர் காலனித்துவ ஆட்சிகள் உலக பயிராக மாற்றினார்கள். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் சீலோன் என அழைக்கப்பட்ட இலங்கையில் காப்பியை பெரிய தோட்ட பயிராக மாற்றினர், உலகத்திற்கு ஏற்றுமதி செய்ய. ஆனால் 1869 ஒரு பேரழிவு ஏற்பட்டது. காஃபி ரஸ்ட் என்ற நோய் இலங்கையின் காப்பி தோட்டங்களை முற்றிலும் அழித்தது. அதன் பிறகு இலங்கை காப்பியை விட்டுவிட்டு தேயிலை நாடாக மாறியது. இன்று வரை காப்பியில் 2 வகைகள் உள்ளன. அராபிகா என் மென்மையான சுவை, ரொபுஸ்டா என் அதிக காஃபீன் மற்றும் பலமான தாக்கம். பின்னர் காப்பி அரைக்கப்படுகிறது. சூடான நீருடன் கலந்து நாம் குடிக்கும் காப்பி உருவாகிறது. தமிழ்நாட்டில் டெக்ரி காஃபி ஒரு கலாச்சாரமாக மாறியது, தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதியாக. இன்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் ஒரு காப்பி கப்பில் சக்தியும் உணர்வும் கண்டுபிடிக்கிறார்கள். A new story universe. Adventure begins. Like and share, subscribe.